ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது யூ, மீ அண்ட் எத்திக்ஸ் போஸ்ட் 3. ஒரு 1 மந்த்தா நான் வீடியோ போடல. அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ, நான் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதா இருந்தது. வொர்க் விஷயமா நான் வந்து கொஞ்சம் நார்த் ட்ராவல் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் அது இல்லாம என்னோட இன்னொரு சேனல் லிவ் ஃப்ரீ டூ எக்ஸ்ப்ளோர் இருக்கு. ஸோ, அதுலயும் நான் வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ, அதனால தான் என்னால இதுல போட முடியல. பட் ஆனா இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம இங்க பேசலான்னு இருக்கோம். ஸோ, அதனால தான் மெயினா இன்னைக்கு இன்னொரு வீடியோ நான் போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இத ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து என்னன்னா, குப்பை போடுறத பத்தி. நீங்க குப்பை போடுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 டூ 15 இயர்ஸ் முன்னாடி, ஆ நெறைய இடத்துல வந்து அந்த டஸ்ட்பின்ஸே இருக்காது. அப்போ வந்து அந்த பெரிய டஸ்ட்பின்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த லாரில வந்து எம்ப்டி பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த மாரி பெரிய டஸ்ட்பின்ஸ் வந்து என்னன்னா, ஏரியால வந்து ஒரு 4 இடத்துல, 5 இடத்துல, இல்ல வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீட்டா இருக்கிறதுல 1 இல்ல 2 இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எங்கேயா இருந்தாலும் நீங்க அங்க போய் தான் வந்து குப்பை போடுற மாரி இருக்கும். சின்ன 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 டஸ்ட்பின்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது. அண்ட் நெறைய டஸ்ட்பின்ஸ் இருந்ததுன்னா, அத கிளியர் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். வொர்க் பண்றவங்களுக்கு. ஸோ, அதனால இவங்க இந்த மாரி கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா, எல்லாரும் போய் அதுல போடுவாங்க. அங்க இருந்து நம்ம எம்ப்டி பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு தான். இங்க பெசன்ட் நகர் பீச் அங்கலாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எவ்ரி 100 ஃபீட் ஒரு டஸ்ட்பின் இருக்கும். ஸோ, அந்த மாரி இருந்ததுன்னா, எல்லாருமே வந்து என்னன்னா, அதுல போட்டுட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாரி ஏரியாஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாரி வச்சா, அத கவர் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்றதும் கஷ்டம். கொஞ்சம் ஒரு 2 நாள், 3 நாள் நீங்க கிளியர் பண்ணாம விட்டா கூட, அது வந்து ஓவர்ஃபில் ஆயி வெளில கொட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ, முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெர்சனலா என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம குப்பைய வந்து என்னன்னா, டஸ்ட்பின் இருக்கான்னு பார்த்து அங்க போடுறது, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணணும். பட் சில டைம்ல வந்து என்னன்னா, டஸ்ட்பின்ஸ் எல்லா இடத்துலயும் வைக்கிறது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ, அதனால சின்ன சின்ன ஏரியாஸ்லலாம் வந்து என்ன டஸ்ட்பின்ஸ் கம்மியா இருக்கு அப்டின்னா, எ கலெக்ட் பண்ணி அந்த டஸ்ட்பின்ஸ வந்து எங்க நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க போட முடியுமோ, அந்த இடத்துல வந்து ஒரு பின் பேக் மாரி வச்சு அத போட்டுட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணா போயிட்டு நீங்க எங்கேயாவது ஒரு காமனா இந்த மாரி டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல போடுறது பெட்டர். ஸோ, ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்தா அன்னைக்கு அ ஒரு டீ ஷாப்ல வந்து டீ குடிக்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்துட்டு அங்க ஃபுட் ஏதோ ஆர்டர் பண்ணாரு. சமோசா ஏதோ ஆர்டர் பண்ணாரு. ஸோ, அவங்க வந்து அந்த பேப்பர் பிளேட்ல குடுத்தாங்க. ஆ சாப்ட்டாரு. சாப்ட்டுட்டு வந்து அப்படியே அது கைய கசக்கி அங்கேயே தொடச்சுட்டு கீழ போட்டு, அவர் பாட்டு பே பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ, எனக்கு அப்ப தோணுச்சு, ஓகே நம்ம சொல்லலாமா? அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க? சில பேர் நம்ம வந்து டைரக்ட்டா போய் சொல்றப்போ, "உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம ஊர்ல அது வந்து சொல்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே இவர் சொல்றது கரெக்ட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறதோட, "நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு?" அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லலான்னு பார்த்தேன். ஓகே இதில பார்த்துட்டு உங்களுக்கா தோணுது அப்படின்னா, ஆமா இது நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நமக்கா தோன்றது தான் வந்து எத்திக்ஸ் அப்படின்னு நான் சொல்றது. ஸோ வந்து ஏன்னா ஓகே நமக்கா தெரியும். இந்த மாரி போட்டு போக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். நம்ம இது குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்ககிட்டயும் சொல்லணும். வெளியில போறப்போ, இது சாக்லேட் ராப்பர்ஸ் இருக்கு, இல்ல வந்து டிஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, கீழ எங்கேயாவது டஸ்ட்பின் இருக்கா பாரு பக்கத்துல. டஸ்ட்பின் இல்ல அப்படின்னா, பாக்கெட்லயோ, பேக்லயோ வச்சுக்கோ. எங்கேயாவது டஸ்ட்பின பார்க்குறப்போ அதுலேருந்து எடுத்து போடு. அப்படிங்கிறத நம்ம இப்ப இருந்து சொன்னா தான் அவங்களுக்கும் வந்து அந்த பழக்கம் வரும். கீழ வந்து போடணுன்ட்டு அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ, இத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ, வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இதையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ, இது வந்து நம்ம இருக்கிற இடத்த வந்து இருக்கிற இடமோ, ஸ்ட்ரீட்டோ, இல்ல சிட்டியவோ வந்து கிளீனா வச்சுக்கணுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. அது இட்ஸ் அ மஸ்ட். ஸோ வந்து என்ன எல்லாரும் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ வந்து அன்டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.